ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கருவேப்பிலை துவையல் செய்ய போகிறோம், பார்க்கலாம் வாங்க. இந்த துவையல் ரொம்ப ஹெல்த்தியான துவையல், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கருவேப்பிலை துவையல் பார்க்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு. தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 காஞ்ச மிளகா, காரம் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகா, ஒரு பீஸ் பெருங்காயம், அதே மாதிரி எள்ளு, 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் ஜீரகம், புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, இவ்வளோ தேவையில்லை, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வச்சுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. அடுத்தது உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு சால்ட்டு, நெய், 1 ஸ்பூன் நெய். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம அரைச்சிட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப எம்மியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாதாரணமாகவே கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரிச் அயன் இருக்குது, முடி கொட்டாது, பிபி குறையும், கண் பார்வைக்கு நல்லது. அதனால் அடிக்கடி நம்ம கருவேப்பிலை துவையல் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எள்ளும் கால்சியம் நிறைஞ்சது, எல்லாமே மெடிசன் வேல்யூ நிறைஞ்ச பொருள். எள்ளில் சேர்த்துக்கிறோம். நம்ம மிளகு ஜீரகம் நல்லா தெரியும், கோல்டுக்கு மிளகு ரொம்ப நல்லது. அதே மாதிரி எந்த பாய்சனாக இருந்தால் கூட முறிச்சிடும் மிளகு சேர்த்தான்னு சொல்லுவாங்க. கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு பெருங்காயம். அதே மாதிரி உளுந்துலேயும் நிறைய கால்சியம் இருக்குது, உளுந்து உடம்புக்கு நல்லது. லேடிஸ்க்கு நெய்யும் நமக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும். இப்போ வாங்க துவையல் அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பேன் வச்சாச்சு. பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து வறுத்துக்கலாம். உளுந்து 1 ஸ்பூன் அளவு உளுந்து வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை தான் வச்சுருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து நல்லா வறுபடட்டும். இதிலே நம்ம மிளகாயும் போட்டுக்கலாம், பெருங்காயமும் போட்டுக்கலாம். பெருங்காயமும் நல்லா வறுபடணும். உளுந்து ஓரளவு வறுபட்டுடுச்சு, மிளகாவும் வறுபட்டுடுச்சு. இதில் மிளகு 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் எள்ளு, புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கலாம். பொரியுது பாருங்கள், நல்லா எள்ளு பொரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையும் போட்டுடலாம். அவ்வளோதான். இதில் பெருங்காயம் எல்லாமே போட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இந்த ஹீட்லேயே அப்படியே இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடும். அவ்வளோதாங்க. இது நம்ம துவையெல்லாம் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆறினோன்னு துவையல் அரைச்சிட்டு பார்க்கலாம். இதில் நம்ம தேங்காயும் போட்டுக்கணும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன். துருண தேங்காய் ஒரு 3 ஸ்பூன். இந்த ஹீட்லேயே இதையும் வறுத்துக்கலாம். பிடிச்சா அதில் ஒரு 2 பல்லு பூண்டு கூட போட்டுக்கலாம். நம்ம பூண்டு பேஸ்ட்டு பிடிக்கிறவங்க 2 பூண்டு பல்லு போட்டுக்கலாம். இல்லை
அவ்வளோதான். நம்ம துவையல் அரைச்சிடலாம். இந்த துவையல் அரைச்சி நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். துவையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். முதல்ல ட்ரையாக கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் துவையலுக்கு. இப்போ துவையல் அரைச்சிட்டோம். கேட்காது பாருங்கள், சூப்பராக எம்மியாக துவையல் அரைச்சாச்சு. இதில் நீங்கள் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா எம்மியாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க, அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கொடுங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நெய் போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பரான கருவேப்பிலை துவையல். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.